எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சேனலில் வின்னர்ஸ் கிளப் அப்படின்னு சொல்லி க்ரௌட் ஃபண்டிங்கோட டொனேஷன் பிளான் சொல்லலாம். ஒரு இன்னொருத்தங்களுக்கு நம்ம உதவி செய்கிறது மூலமாக நம்மளுக்கு வருமானம் வந்து பார்த்திங்கன்னா இது பல கோடி ரூபாய் வருமானம் வர்ற மாதிரி இந்த கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. இதோடைய பிளான் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி வீடியோ நான் போட்டிருப்பேன். அப்படியெல்லாம் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் வந்தீங்கன்னா அந்த சேனல்லையும் இந்த யூடியூப் லிங்க்கு கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கலாம். இதில் வந்து என்ன நான் சொல்ல போகிறேன்னா, நிறைய பேருக்கு நம்ம லாகின் பண்ணிட்டோம், இது எப்படி இன்னொருத்தருக்கு பேமெண்ட் அனுப்பணும், எனக்கு எப்படி பேமெண்ட் வரும், எப்படி அப்ரூவ் பண்ணுறது ஒரு பேமெண்ட்டு அப்படின்ற டவுட்ஸ் நிறையா பேருக்கு இருக்குது. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணோன்னே இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த மேலே இந்த 3 ஐஃபன் இருக்குது பார்த்தீங்களா, 3 கோடு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ஹெல்ப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஹெல்ப்பை கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் ஹெல்ப்புன்னு இருக்கும். நீங்கள் யாருக்கு அனுப்ப போகிறீங்களோ கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வரும். அவங்க டீட்டெயில்ஸில் போயிட்டிங்கன்னா பேன்னு ஒரு பட்டன் இருக்கும். ஓகேங்களா, அதை பே பண்ணிவிட்டு அவங்களுடைய மொபைல் நம்பர் எது ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் இருக்கும், அதை நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு உங்களோட யூடிஆர் நம்பர் அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இவங்க வந்து அப்ரூவ் பண்ணிவிடுவாங்க. இவங்களுக்கு அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து எப்படி அப்ரூவ் பண்ணனா, இப்போ நான் வந்து டான் பாஸ்கோ யாரோ கால் பண்ணுறாங்க, கால் பண்ணிட்டு கட் பண்ணுறாங்க. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். ஆக்சுவலாக என்னென்னா, டான் பாஸ்கோன்றவங்க வந்து எனக்கு இப்போ தான் பே பண்ணாங்க. பிடிஎஃப்பில் எல்லாமே வந்துருச்சு. நானும் ப்ரூஃப் செக் பண்ணிட்டேன், அக்கௌண்ட்டில் ரிசீவ் ஆயிடுச்சு, அப்ரூவ் கொடுத்துட்டேன். இவங்க தமிழரசின்றவங்க எனக்கு பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பெய்டுன்னு வரும், அவங்க யூபிஐ ஐடி நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் அது ஆட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இந்த அப்ரூவ் பட்டன் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களது அப்ரூவ் ஆகிடும். 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் கொடுக்கலன்னா உங்கள் ஐடி ரிஜெக்ட் ஆகிடும். உங்களுடைய ஐடி வந்து பிளாக் செய்யப்படும். அடுத்த இது உங்களுக்கு வராது. 24 நாளுக்குள்ளே 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து இந்த டாஸ்க் எல்லாமே நீங்கள் முடிக்கணும். ஓகேங்களா. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணால் ஒருத்தர் அப்ரூவ் பண்ணிட்டாரு. எனக்கு 2 பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. 2 பேரில் ஒருத்தர் பேமெண்ட் அனுப்பிச்சிட்டாங்க, நான் அப்ரூவ் பண்ணிட்டேன். இன்னும் எனக்கு ஒருத்தர் வந்து அனுப்பணும். நான் நேற்று தான் பண்ணேன், எனக்கு இப்போயுமே செகண்ட் லெவல் வந்துச்சு. இப்போது செகண்ட் லெவல் அப்ரிகேட் ஆகிட்டேன். இன்னும் ஃபஸ்ட் லெவலே எனக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒருத்தர் வந்துட்டால் தான் ஃபஸ்ட் லெவல் கம்ப்ளீட் ஆகும். ஓகே, 2 பேர் எனக்கு 300 அனுப்புறதால எனக்கு ஃபஸ்ட் லெவல் கம்ப்ளீட் ஆகும். இன்றைக்கி அவங்க அனுப்பிச்சிட்டாங்கன்னா எனக்கு கம்ப்ளீட் ஆகிடும். அதை வந்து நான் வந்து அடுத்த லெவலில் இருக்கிறவங்களுக்கு 600 நான் சென்ட் பண்ணிட்டேன்னா செகண்ட் லெவல் வந்துடுவேன். அந்த இதில் எனக்கு 4 பேர் வந்து அனுப்புவாங்க. அப்புறம் அந்த சார்ட் ஒன்று இருக்குது, அந்த சார்ட் பேஸ் படி நம்மளுக்கு வருமானம் வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா. நம்ம யாருக்கு அனுப்பணுன்ற டீட்டெயில்ஸ் வந்து ஹெல்ப்பிங்கில் இருக்கும். இதில் போய் பார்த்து சென்ட் ஹெல்ப்னா அடுத்த இது ஸ்டேஜ் வந்து இங்கே வந்துடும், அவங்களுக்கு நம்ம அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அந்த அமௌண்ட்டை அனுப்ப நம்ம 6வது 7வது லெவல் வர்றப்போ நம்மளுக்கு உண்மையாகவே ஒரு நல்ல அமௌண்ட்டு நம்ம கையில் இருக்கும். நம்ம யாருக்காகவும் கொடுக்கல, இதெல்லாம் நம்மளால் முடிஞ்சது இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறோம், அவங்க 4 பேர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அது மூலமாக நம்மளுக்கும் சின்ன சின்ன அமௌண்ட் ஆட் ஆகுது, இன்னொருத்தவங்களுக்கும் அமௌண்ட்டு கிடைக்கிது. அவ்வளோதாங்க. இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எடுங்க, ஏன்னா 300 தான் அமௌண்ட்டு. ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா நேற்று ஜாயின் பண்ணோம், இப்போயுமே அடுத்த லெவல் வந்துச்சு. குரோர்பதின்னு ஒன்று 6-7 மாதமாக போயிட்டுருக்கு. 15,000 பேர் வந்துட்டாங்க. அவங்க அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 200, 300, 500 இதே கான்செப்ட் தான். பட் அடுத்த லெவல் அமௌண்ட்டே நம்மளுக்கு ரிசீவாக வர்றதுக்கு 2 மாதம் 1.5 மாதத்துக்கு மேலே ஆகுது குரோர்பதியில். ஏன்னா 15,000 20,000 பேர்கிட்ட வந்துட்டாங்க. இதில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 150 பேர்கிட்ட தான் இருப்பாங்க. 100 பேர்கிட்ட தான் இப்போதைக்கு ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் இது அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ஒன்றும் கொடுக்க ஆரம்பிக்கல, இனிமேல் தான் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம யூடியூப்லேயும் சில யூடியூப்பில் தான் வந்திருக்கு. நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் அந்த லெவல்ஸ் வந்து ஈஸியாக ரீச் ஆகிட்டு போயிட்டே இருப்பீங்க. கொஞ்ச நாள் எல்லாருக்குமே ஒரு அவ்வளோக்கு அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வரப்போ உங்களுக்கு வந்து ரிசீவிங் அமௌண்ட் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும். சரிங்களா. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. இனி டவுட்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனலுக்கு வாங்க, நம்ம அதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் எப்படி சென்ட் பண்ணணும், எப்படி அப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்ரூவ் எப்படி பண்ணணுன்னா, ஹெல்ப்பில் போயிட்டு ரிசீவ்டு ஹெல்ப்னு இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா
வந்துடும். அவங்க பேமெண்ட் ஐடி எல்லாம் கொடுத்துட்டாங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வந்துச்சுன்னா இந்த அப்ரூவ் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்ரூவ்னு வந்துடும். அவ்வளோதான், நீங்கள் அப்ரூவ் பண்ணியாச்சு. 24 hours ஒன்ஸு நீங்கள் லாகின் பண்ணி செக் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? உங்களுக்கு பெண்டிங்னால் இந்த இடத்துல பெண்டிங் காமிக்கும் எத்தனை பேர் வரணும்னு. ஓகேங்களா? இதில் 2 பேர் எனக்கு வந்து முடிஞ்சாச்சு. ரிவ்யூ கொடுத்திங்கன்னா நோ டேட்டான்னு இருக்குது. இதில் மாதிரி 2, 3ன்னு சொல்லி பெண்டிங்கில் காட்டும். எனக்கு அடுத்த லெவலில் வந்தோடனே 4 பேருன்னு காட்டும். அது எத்தனை பேர் இருக்காங்களோ ரோவைஸ் 1 by 1 போகும். சரிங்களா? சென்ட் ஹெல்ப்னா சென்ட் ஹெல்ப் போய்ட்டு எனக்கு யார் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பேன் காட்டுதோ அவங்களுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் டீட்டெயில்ஸை அனுப்ப போகிறீங்க. அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி அதை அப்ரூவ் பண்ண சொல்லுங்கள். சரிங்களா? உடனே அப்ரூவ் பண்ணுறவங்க நீங்கள் அடுத்த லெவல் போயிட்டே இருக்கலாம். ஒரு 4-5 லெவல் நீங்கள் போனீங்கனாலே உங்களுக்கு சீக்கிரமாக ஒரு அமௌண்ட்டு கிடைக்க சான்சஸ் இருக்குது. எல்லாருக்குமே பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. இன்றைக்கி மகளிர் தினம் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.